வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸினுடைய ஆன்சர் கீ பார்க்கலாங்க. மார்ச் 2026 இதனுடைய ஆன்சர் கீ அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துங்க. நம்ம டீட்டெயில் ஆன்சர் கீ கொடுத்துருக்குதுங்க. நம்ம வீடியோ புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க. சரி வாங்க, நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் நம்ம இப்போ நான் சொல்கிறதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி வாங்க, அப்படியே 1 மார்க் அப்படியே பார்க்கலாம். அப்படியே லைனாக பார்த்து வரலாங்க. நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ரேங்க் கேட்டிருந்தாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 1ங்க ஆன்சர். செகண்டுக்கு பூஜ்ஜிய அணியின் தரம் 0. இது காமா என்னன்னு கொடுத்தாங்கன்னா n-1 ஃபேக்டோரியல் போடுவாங்க. இல்லை 10 கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு 10-1 9 ஃபேக்டோரியல். இது காஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், இரட்டை சார்புன்னு சொல்லுவாங்க. அதில் 2 டைம்ஸ் ஒன் சைடு எடுத்துக்கலாங்க. 0 to π/2 காஸ் இந்த சைனு உங்களுக்கு 2 ஆன்சர் வருங்க. அதே மாதிரி லாபச்சார்பு v(x) வந்து பெருமம் மேக்ஸிமம் எப்போ வரும்னா mc - mr = 0. சிக்ஸ்த்து பரவளையம் y² இது ஓப்பன் அப்வேர்ட்ஸாக உங்களுக்கு ஓப்பன் ரைட் வேர்ட்ஸுங்க. வலது பக்கம் திறப்புடையது. அதன் செவ்வகலத்து வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3. இது உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இது உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருங்க. ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் வருங்க. d² = -4 வரும். d ± 2i வருங்க. ரியல் பார்ட் 0வாக இருக்குது, அதனால் உங்களுக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வருங்க. அடுத்து 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு dy/dx = cos x. இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க. இந்த dx அதில் அனுப்பிச்சுட்டு இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா y = cos இன்டெக்ரல் பண்ணால் sin x + c. சிங்கிறது ஒரு மாறத்தக்க மாறிலி, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அடுத்து உங்களுக்கு 9க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருந்திருக்கு. 2x + 1. 10க்கு ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க, லாஸ்ட் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இது ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இல்லை நம்ம 12th சயின்ஸ் குரூப்காரங்களுக்கு இந்த மெத்தட், இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வேரியன்ஸு கேட்டிருந்தாங்க. அதே மாடலில் இங்கே எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. 6 வந்து வெளியில் போட்டு e(x)ன்னு எழுதலாம். இந்த ஆப்ஷனுங்க பி ஆப்ஷன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதில் பி ஆப்ஷன் தான் வருதுங்க. நிறைய பின்னு எல்லாமே பிஏ போட்டிருந்தீங்கன்னா கூட நல்ல மார்க் வாங்கியிருக்கலாங்க. சரி, 12த்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு μ, σ². σ² = 25 அப்படின்னா சிக்மா = 5ன்னு வருங்க. அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். 14th கொஸ்டின் உங்களுக்கு தெரியுங்க. இது இடத்த மாற்றி கொடுத்துருக்குறாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இடத்துல இருக்குது, இது லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதான் வந்து உங்களுக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 15க்கு இது புக் கொஸ்டின் தாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கு. இது அடுத்து σ/√n. இது எல்லாம் எழுதியிருப்பீங்க. ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். 18க்கு ஏ ஆப்ஷன் x⁻ + a2r. வடமேற்கு மூலை என்பதை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மில் எங்கேயாச்சும் வேறு பக்கமாக எழுதிடக்கூடாதுங்க. வலதுன்னு வருது. மேல் இடது மூலை, அதாவது டாப் லெஃப்ட் கார்னர், அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க சம்மு. அதே 28th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். இது புக் பேக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 21 ரேங்க் கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாங்க. ரேங்க்னுடைய டெஃபினேஷன் படி ஏதேனும் இது மாதிரி இது எத்தனை உங்களுக்கு 2 ரோ 4 காலம் அப்படின்னா நம்ம 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக மாற்றி ஏதேனும் ஒன்று அட்லீஸ்ட் 1 2x2 மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 ரேங்க் 2ன்னு சொல்லிடலாங்க. ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸே எடுத்துகிட்டு உங்களுக்கு 36 பிக் நம்பரோட சைன் 34 வருங்க. ரேங்க் 2 அப்படின்னு நீங்கள் போட்டலாங்க. இது ஈஸியாக இருக்குது. கீழேருந்து மேலே கொண்டு போய் -2ன்னு ஆயிருங்க. x⁻n ஃபார்முலாவை போட்டு மறுபடியும் எக்ஸ் கோயிஸ்னாலும் டிவைட் பண்ணுறோன்னா அப்போ உங்களுக்கு 2 × -1 வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஈஸியாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 1 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a² கொடுத்துருக்குறாங்க. இது வட்டத்தின் சமன்பாடு. ஓகேங்களா? இது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுனீங்கன்னா முடிஞ்சதுங்க. அவ்வளோதாங்க, 2 மார்க்குங்க. இது உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஈஸியாக போட்டிருப்பீங்க. கீழே சின்னதாக இவ்வளோதான் ஸ்டெப்பு. இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கூட்டி பிஎம்எஃப்னு கொடுத்துட்டாங்க. ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நிகழ்தகவு சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா 1 வருங்க. 1க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 1/10 போட்டிருந்தாலும் ஓகே, 0.1 போட்டால் ரைட்டுங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பிழையற்ற 5 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டப்படுகிறது அப்படின்னா n வந்து 5. நாணயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் தாங்க. சக்ஸஸுக்கு ஃபெயிலியருக்கு 1/2 1/2. சரியாக 3ன்னு கேட்டாங்காட்டி உங்களுக்கு 3 தலைகள் கேட்டாங்காட்டி p(x) = 3ன்னு போட்டு ஃபார்முலா போட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி, அல்லது இப்படியே விட்டுருந்தாலும் கொடுத்துருவாங்க கீப்படி. அது முதல் வகை பிழை என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க.
ஹச் நாட் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னுங்கிறது மெயினாக இருக்குங்க. ஹைபாதீசிஸ் நல்ல ஹைபாதீசிஸை டினோட் பண்ணுறாப்புல இருக்குது. இது ஆல்பாங்கிற சிம்பிளில் குறிப்போ இது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறாப்புல இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா கூட போதுங்க. இது உங்களுக்கு 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ் கேட்டிருப்பாங்க. டோட்டல் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா இது டோட்டலுங்க. இது டிவைட் பண்ண ஆன்சர் இதே மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கங்க. அதான் கொடுத்துருக்குறாங்க இங்கிலீஷில். அடுத்தது 29 பார்க்கலாங்க. 29 இதெல்லாம் எதிர்பார்த்ததாங்க. கடைசி சாப்டர்லாம் உங்களுக்கு ப்ரைஸ், அதாவது பே ஆஃப் கொடுத்துருப்பாங்க. மேட்ரிக்ஸ் ஆக்ஷன் ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மேக்ஸ் மின் பிரின்சிபல் படி உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 வந்திருக்குங்க. எத்தனை பேர் போட்டீங்க? எல்லாருமே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இது எதிர்பார்த்த ஒரு கொஸ்டின் தாங்க. ஃபெயில் ஆகிற பசங்களும் போட்டிருப்பீங்க. எல்லாருமே ஈஸியாக இருந்திருக்கு எல்லாத்துக்குமே. இது கிரியேட்டிவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. எம்சி கொடுத்துட்டாங்க. மார்ஜினல் காஸ்ட்டு வேணும்னா இன்டெகிரல் பண்ணுவாங்க. ஒரு டைம் இன்டெகிரல் பண்ணால் ப்ளஸ் கே வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. ஆர்டர் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியானது. எல்லோரும் போட்டிருப்பாங்க. 31 அவனே ஒருங்கமை அற்றதுன்ட்டான். இன்கன்சிஸ்டன்னா ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி. இதை எழுதியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது சிம்பிளிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு 3 மார்க்குங்க. இது லாஸ்ட்டாக இது நாட் ஈக்குவல்னு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 1 மார்க் வந்துருங்க. இது 32 ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இது எக்ஸஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னு வச்சுட்டு எக்ஸஸ் கியூப் டீன்னு வச்சுட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறாப்புல 1/2a log ஆஃப் x மைனஸ் a பை x + 2 அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுறாப்புல இருக்குங்க. 33 பார்த்தீங்கன்னா பரவளையத்திற்கும் y = 4. இது பரவளையம் மேல் பக்கம் திறப்புடையதுங்க. படம் போட்டிங்கன்னா இப்படி இருக்குங்க. மேலே ஓப்பன் ஆகிருக்கு. இது எந்தெந்த இடத்துல எக்ஸல் லிமிட் வேணும்னா கண்டுபிடிச்சிக்கங்க. எக்ஸல் லிமிட் வச்சும் போடலாம், ஒய்யில் லிமிட் வச்சும் போடலாங்க. 2 விதமாக போடலாம். ஆனால் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 32/3ன்னு வந்திருக்குங்க. செக் பண்ணிக்கங்க. ஒய்யில் கூட லிமிட் வச்சு போடலாங்க, தப்பு இல்லைங்க. எக்ஸலே வைக்கலாம். 2 டைப்பில் போடலாம். 34 பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 55ன்னு வந்திருக்குங்க. இது எப்போவுமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ங்க. இதே மாதிரி ஒரு 2 சம் இருக்குது. அதுலேருந்து தான் கேட்பாங்க. அது 35 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 காயின் டாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ் என்பது தலைகளின் எண்ணிக்கை வேணும். தலை வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம் 0, கேபிட்டல் X = 1, கேபிட்டல் X = 2 அல்லது 3மே தலையாக கிடச்சிருக்கலாம். இது எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்குங்க. அடுத்து இந்த டேபிள் பிஎம்எஃப் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பி ஆஃப் கேபிட்டல் X = ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்குங்க. கேபிட்டல் F ஆஃப் எக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் தந்துருவாங்க. நீங்கள் டேபிள் ஃபார்மெட்லேயும் போட்டிருக்கலாம், இல்லைன்னா நார்மலாக கேபிட்டல் F ஆஃப் எக்ஸ்னு போட்டு இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணியும் போட்டிருக்கலாம். 36 எடுத்துட்டிங்கன்னா இதை பிடிச்சி எழுதினீங்கன்னாவே 1 மார்க்குங்க. இதை எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்குங்க. அப்புறம் இந்த மியூ போட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இசட் அதாவது பி ஆஃப் 0 less than z less than 1.25 அப்படின்னு இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு 1 மார்க் தருவாங்க, ஸ்டெப் மார்க். அடுத்து 37 ரொம்ப ஈஸிங்க. கேபிட்டல் பி கொடுத்துட்டாங்க. Q வந்து நமக்கு 0.96ன்னு எடுத்துக்கோணும். N வந்து 600ங்க சாம்பிள் சைஸு. அழகாக எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்டூ பண்ணி போட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சதுங்க. ரொம்ப ஈஸியான எதிர்பார்த்த கொஸ்டின்ங்க. ஓகேங்களா? அடுத்து 38 எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு அளவு கொடுத்துருவாங்க. குவான்டிட்டி அண்டு ப்ரைஸ் 2 P0 P1 எடுத்துக்கிட்டு ஃபார்முலாவை போட்டிங்கன்னா உங்களுக்கு சமேஷன் P1 Q0 வந்து 1000 வந்திருக்குங்க. P0 Q0 வந்து 758 வந்திருக்குங்க. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் P01 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 131.9 போட்டிருந்தா கூட போதுங்க. இல்லை 132ன்னு போட்டிருந்தாலும் ரைட்டு தாங்க. 39 எடுத்து ஹங்கேரியன் மெத்தட் கேட்டிருக்கிறாங்க. டோட்டல் மினிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 37 வந்திருக்குங்க. இது எல்லாருமே போட்டிருப்பீங்க. எல்லாரும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க எல்லா ஸ்கூல்லையுமே. இந்த 40 தாங்க எல்லாத்துக்கும் ஆப் வச்சிருச்சுங்க சென்டம் எடுக்கிறவங்களுக்குலாம். நம்ம மேக்ஸ் ஃபஸ்ட் குரூப் மேக்ஸில் இருக்கிற சம்மை கொண்டு வந்து கொடுத்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லீனியர் டைப்பில் இருக்குங்க. பார்த்தாவே தெரியும். செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாங்க. செப்பரேட் பண்ணியிருந்தாவே போதுங்க. அதாவது செப்பரேட் டைப்பு மாறிகளை பிரிப்பது டைப்பில் வருதுங்க. அதாவது இருங்க, கிளாரிட்டி கொஞ்சம் குறையுது. என்ன ஆச்சு கேமராவுக்கு? ஓகேங்க. இது பாருங்கள், செப்பரேட் பண்ணியிருக்குதுங்க. அதாவது சைன் எக்ஸ் இதை அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சைன் டிவைடாக கொண்டு போயிடணும். இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இன்டூவாக இருக்குது. டிவைடாக கொண்டு வந்தீங்க அப்படி வருங்க. கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்துன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதலாங்க. அவ்வளோதாங்க. இது லாக் சீன் எடுத்துக்கலாம், சீனும் போடலாங்க, தப்பு இல்லைங்க. இது மைனஸாக இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பிஏ லாக் ஏ இன்ட்டு பின்னு எழுதலாங்க. அப்புறம் லாக் ஆன்டி லாக் எடுத்திங்கன்னா கேன்சல் ஆகிடும். அல்லது டேக் எக்ஸ்போனன்ஷியல் எழுதலாங்க. இதாங்க ஆன்சர். இது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சென்டம். நிறையா பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேர் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பி ஆன்சர் பாருங்கள். இது ஃபஸ்ட்டை விட பி போட்டிருக்கலாங்க. அதே சேம் கேட்டகரியில் தான் வருதுங்க.
சேம் அந்த எக்ஸசைஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வந்திருக்கு. ஐஎஃப் வந்து உங்களுக்கு 1 + x கியூப் வந்திருக்குங்க. ஜெனரல் சொல்யூஷன் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இதை இன்டெகிரல் பண்ணிக்கிங்கன்னா இவ்வளோதாங்க. இது போட்டு தான் 5 மார்க்குங்க. சரி, அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் அடுத்து 42ல் ஏவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறாப்பு கொடுத்துருந்தாங்க. இது ஐன்னு பேர் வச்சுட்டு இதை √7 - எக்ஸை மேலே போட்டு செகண்ட் ஈக்குவேஷன் 1 + 2ன்னு போட்டு இதுக்கு பதிலாக 1ன்னு எழுதிட்டு 1 இன்டெகிரல் பண்ணிங்கன்னா எக்ஸ் வருங்க. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் லெஸ் பண்ணால் 3, 2i = 3, i = 3/2ன்னு போட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சுதுங்க. ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கலாங்க. ரொம்ப ஈஸியானது.